நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருள் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல குடும்ப கூடுகைக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உண்மை நாங்கள் போற்றி பாடவும் உங்களுடைய சமூகத்துல எங்களுடைய விண்ணப்பங்களை கர்த்தாவே நாங்கள் சமர்ப்பிக்கவும் கொடுத்த இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றியப்பா. இப்பொழுதும் கூட நம்முடைய வேத வசனங்களை தியானிக்கும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த ஆத்மீக மன்னாவை பெற்று கர்த்தாவே நாங்கள் உள்ளான மனுஷனே நாங்கள் பலப்படவும், நாங்கள் ஒவ்வொருவரும் கூட கர்த்தாவே உமக்கு சாட்சிகளாக எங்கள் குடும்பங்களிலும் கர்த்தாவே எங்களுடைய திருச்சபையிலும் எங்களுடைய சமுதாயத்திலும் உமக்கென்று நாங்கள் சாட்சிகளாய் விளங்கும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி எங்களுக்கு சகாயம் பண்ண வேண்டுமாறு கெஞ்சுகிறோம். ஆவியானவரை நீங்கள் முழுமையாக இந்த வேலையை நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. துதிகன மகிமை எல்லாவற்றையும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். இந்த நாளிலும் நான் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட சங்கீதம் 100. கையில வேத புத்தகத்தை வைத்திருந்தால் அந்த 100ஆம் சங்கீதத்தை நீங்க கையில எடுத்துக்கொள்ளுங்கள். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நல்ல சங்கீதம். ஒரு அருமையான, சின்ன வயதிலே நம்ம அதை மனப்பாடமாக படித்திருப்போம். அது மட்டுமல்ல, நம்முடைய ஆலய ஆராதனையிலும் கூட இத பாடலாக நம்ம பாடுவது உண்டு. ஆனா இந்த சின்ன ஒரு சங்கீதம் எப்படி நம் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் அப்படிங்கிற உண்மைகளை நமக்கு வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. அதாவது வாரன் பிஎஸ்பி என்னும் ஒரு பெரிய வேத வல்லுனர், அவருடைய புத்தகத்தை நான் படித்தேன். அவர் இந்த 100ஆம் சங்கீதத்துக்கு ரொம்ப அழகா ஒரு 4 குறிப்புகளை அவர் கொடுத்திருந்தார். அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. அதனால அதை நான் உங்களோட ஷேர் பண்றேன். அதை அடிப்படையாக வைத்துதான் இந்த செய்தியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுல அவரு 4 காரியங்கள் எதை சொல்றாருன்னா, முதல்ல கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். நம்ம எப்படி ஆண்டவரை ஆராதிக்கலாம்? பை சிங்கிங். பாடல்களை நம்ம பாடுவதன் மூலமாக நம்ம ஆண்டவரை ஆராதிக்கலாம். அடுத்தது மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து, அது ஆங்கில வேதாமத்துல இங்க பார்க்கும்பொழுது சர்வ் த லார்ட் வித் கிளாட்னஸ்ன்னு வரும். சர்வ் த லார்ட். அதனால அவர் சொல்றாரு பை சர்விங். ஆண்டவருக்கு நம்ம ஊழியம் செய்வதன் மூலமாக நம்ம ஆண்டவரை தொழுது கொள்ள முடியும். அப்புறம் 3ஆம் வசனத்துல, நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறேன். அவர் நமக்கு மேய்ப்பராக இருக்கிறார். எப்படி ஒரு மந்தை மேய்ப்பனை பின்பற்றி செல்லுமோ அதை போல நம்மளும் ஆண்டவருக்கு, பை சப்மிட்டிங், ஆண்டவருக்கு நம்மை முழுமையாக ஒப்புவித்ததில் நிமித்தமாக நம்ம ஆண்டவரை தொழுது கொள்ள முடியும். அப்புறம் கடைசி 4ஆவது வசனத்துல, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் ஆண்டவரை துதிக்கிறது. அது சாக்ரிஃபைஸ் ஆஃப் பிரைஸ் என்று சொல்லி வேதாமத்துல சொல்லப்பட்டிருக்குது. அதனால பை சாக்ரிஃபைசிங், 4வது பலிகளை செலுத்துவதன் மூலமாக நம்ம ஆண்டவரை தொழுது கொள்ள முடியும். பை சிங்கிங், பை சர்விங், பை சப்மிட்டிங், பை சாக்ரிஃபைசிங் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பாடல், அதாவது ஆராதனை, ஆண்டவரை ஆராதிக்கிறது என்பது ஒருவேளை நம்ம ஆலய ஆராதனையில போய் ஆராதிச்சு விட்டு வர்றது மட்டுமல்ல, அல்லது இப்பேற்பட்ட கூடுகைகள்ல நம்ம ஆராதிச்சுட்டு போறதோட முடிவதல்ல. இந்த ஆராதனை என்பது நம்முடைய வாழ்க்கை முறையில காணப்பட வேண்டும். அதாவது ஆண்டவருடைய நாம மகிமைப்படுறதுக்கு தான் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அப்போ அந்த ஆராதனை வேலை மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை முறையுமே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதாக இருக்கும் பொழுது மட்டுமே நம்ம ஆண்டவரை உண்மையாக தொழுது கொள்ள முடியும். யோவான் 4:24 இயேசு சமாரிய ஸ்திரீட்ட சொன்னாரு, தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. ஆவியோடும் உண்மையோடும் நம்ம தொழுது கொள்கிறோமா? நம்ம யோசிக்க வேண்டும். இப்படியாக ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்றாரு, genuine worship is not one day a week obligation,
பட் மொமெண்ட் பை மொமெண்ட் பிரிவிலேஜ் எவ்ரி கிறிஸ்டியன் ஷுட் ரைஸ். அப்படி என்றால் உண்மையாக தொழுது கொள்ளுதல் என்பது வாரத்திற்கு ஒரு முறை சென்று ஆராதிக்கிற ஒரு கடமை அல்ல, ஒவ்வொரு கண பொழுதிலும் ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை நாம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் பெற்றிருக்கிறோம் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதனால இந்த முதலாவது பை சிங்கிங் நம்ம அவரோட தனிமையாக இருக்கும்போது பாடலாம், அல்லது நம்ம இந்த மாதிரி கூடுகையில அழகா 3 பாடல்கள் பாடப்பட்டன. அந்த பாடல்களை நம்ம எப்படி பாடுகிறோம், கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதற்கு ஏதுவாக நம்ம பாடுகிறோமா, அதனுடைய கருத்தை உணர்ந்து நம்ம எத்தனை பேர் அதை பாடினோமோ எனக்கு தெரியாது. அதை உண்மையாக நம்ம பாடும் பொழுது 1 கொரிந்தியர் 14:15 பரிசுத்த பவுல் சொல்றாரு, நான் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன். அப்ப பாடும் பொழுது நம்ம ஆவியோடும் பாடணும், கருத்தோடும் பாட வேண்டும். இந்த பாடல்களை எழுதினவங்க நிறைய பேரு அநேக காரியங்களை குறித்து, ஆண்டவருடைய தன்மைகளை குறித்து பாடுறாங்க, ஆண்டவரோடு அவங்களுக்கு இருக்கிற நல்ல உறவுகளை குறித்து பாடுறாங்க, பாவத்தை உணர்ந்து பாடுகிற பாடல்களாக இருக்கிறது. சங்கீதக்காரன் கூட சொல்றார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். அப்புறம் அப்பொழுது என் நாவு உங்களுடைய நீதியை கம்பீரமாய் நீதியை குறித்து பாடுவேன், அவருடைய கிருபைகளை என்றென்றைக்கு பாடுவேன், இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன். அப்போ அந்த பாடல்களை பாடும் பொழுது நம்ம எப்படி பாடுகிறோம், வெறும் உதடுகளினால நம்ம பாடுவோம், ஆனால் அது ஆண்டவரால நிச்சயமா அங்கீகரிக்கப்படாது. ஆண்டவருடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்படவே இல்லைன்னு சொல்றது பார்க்கிறோம். நிறைய பேர் பாடல்கள் எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த காலத்துல சாரா நௌரிஜமா ரொம்ப அருமையான பாடல்கள் எழுதிருப்பாங்க. அப்போ அவங்க எங்க வீட்டுக்கு முந்தி வரும்பொழுது, அந்த கன்வென்ஷனுக்கு வந்திருக்கும் பொழுது எங்க வீட்டுல தங்குவாங்க. அப்ப அந்த அம்மா சொல்லுவாங்க, எப்படி அந்த பாடல்களை நான் எழுதினேன், தேவ தூதர்கள் எல்லாம் ரெக்கைகளை அடித்து கொண்டு என் ரூம்ல வருவாங்க, அப்பொழுது ஒரு அருமையான ராகம் எழுமோ, அந்த ராகத்தை வச்சுதான் எனக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அருமையான பாடல்கள், வேத வசனங்களை அடிப்படையாக கொண்டு. அதேபோல இப்ப நிறைய பேர் அழகழகான பாடல்கள் நல்லா எழுதுறாங்க. என்னென்ன பின்னணியத்துல அவங்க எடுக்கிறாங்க நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப அவங்க கஷ்டமான வாழ்க்கை சூழல்கள்ல போகும் பொழுது அந்த பாடல்கள் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. அப்போ நம்ம அந்த பாடல்களை பாடும் பொழுது நம்ம எப்படி பாடுகிறோம், அது நமக்கும் ஆண்டவருக்கும் தான் தெரியும். இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, உன் பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று, உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். நம்ம வெறுமன உதடுகள்ல பாடினோம்னா ஆண்டவருக்கு அது எப்படி இருக்குமா, உன் பாட்டுகளின் இரைச்சல், அவே வித் நாய்ஸ் ஆஃப் யுவர் சாங் சொல்றாரு. நாய்ஸ், வாய்ஸ் தானே சொல்லுவோம், குரல், அவருக்கு குரலா கேட்காது, அது ஒரு இரைச்சலாக இருக்கிறது. அதே மாதிரி ஆமோஸ் 8:3 அந்நாளிலே தேவாலய பாட்டுகள் அலறுதலாக மாறும். நம்ம உண்மையாக ஆவியோடு கருத்தோடும் பாடவில்லை என்றால் அதனுடைய நிலைமை அப்படிதான் இருக்கும். நான் யுஎஸ்க்கு போயிருக்கும் பொழுது பெரிய பெரிய சர்ச்சஸ்க்கு எல்லாம் பிள்ளைங்க கூட்டிட்டு போனாங்க. பெரிய சர்ச்சு, சீக்கிரமே போகாட்டா ஆலயம் நிரம்பி வழியும். அதுல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான பாடல்கள் பாடுகிறவங்க, அருமையாக இசை அமைக்கிறவங்க, இந்த லைட்ஸ் எல்லாம் டிம்மா வச்சுதான் அவங்க பாடல்கள் எல்லாம் பாடுறாங்க. பெரிய கூட்டம் வருது. அப்ப ரொம்ப சில இடங்கள்ல உண்மையில ஆண்டவருடைய பிரசன்ஸ் என்னால உணர முடிந்தது. ஆனா ஒரு முறை அந்த ஒரு யூடியூப்ல ஒருத்தர் சொன்னாரு, இப்போ சபைகளுக்குள்ள சாத்தான் புகுந்து விட்டான். எப்படி என்றால், அருமையாக இந்த திறமை மிக்க பாடல்களை கேட்பதற்காக, திறமை மிக்க இசை வாசிப்பவருடைய இசைகளை கேட்பதற்காக அநேக பேரு கூட்டமா கூடி வர்றாங்க. அது உண்மையா நமக்கு எப்படி எதனால கூட்டம் கூடுது நமக்கு தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு தான் தெரியும். ஏன்னா சாத்தான் ஆண்டவருடைய நம்முடைய போக்கஸ் ஆண்டவர்கிட்ட விட்டு அந்த இசை கலைஞர்கள் மேல அது திணிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான்னு சொன்னாங்க. ஒருவேளை அது சில சர்ச்சஸ்ல இருக்கலாம். நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நம்ம போறது ஆண்டவருடைய நாமத்துக்கு நம்ம மகிமையாக பாடல்களை நம்ம பாடும் பொழுது உண்மையாகவே நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாக காணப்படுவோம். அடுத்தது சொன்னேன், பை சர்விங், ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறது. யோவான் 12:26 இயேசு கிறிஸ்து சொன்னாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவருக்கு நம்ம ஊழியம் செய்யணும்னா இயேசு கிறிஸ்துவ நாம் பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும்
பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இயேசு கிறிஸ்து நமக்குன்னு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வைத்து போனார். அதனாலதான் ஒரு உலகத்துக்கே வந்தாரு. மனுஷனுக்கு அவரை ரட்சிப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை. அவர் நன்மை செய்கிறவராக தான் அவர் சுற்றி திரிந்தார். மற்றவர்களுக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறவராக காணப்பட்டார். அப்ப நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் நாம் அவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி கலாத்தியர் 5:13 அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். அந்த அன்பு இருந்தாதான் நம்ம மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய முடியும். இயேசு கிறிஸ்துல காணப்பட்ட அந்த மனதுருக்கம், அவர் ரொம்ப ஏழைகள், இந்த சமுதாயத்தால புறக்கணிக்கப்பட்ட மக்கள், மாற்றுத்திறனாளிகள், அப்புறம் தொழு நோயாளிகள், இவங்களெல்லாம் மக்களால புறக்கணிக்கப்பட்டாங்க. பாவிகள் என்று சொல்லி சில பேரை அவங்க புறக்கணித்து வைத்திருந்தாங்க. இப்பேற்பட்ட மக்கள் மீது அன்பு கூர்ந்து அவர்கள் மத்தியில அவர் ஊழியம் செய்கிறவராக காணப்பட்டார். நாமும் கூட எப்போ நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்த முடியும் என்றால் மற்றவர்களுக்கு நம்ம ஊழியம் செய்கிறவர்களாக. ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கை அப்படின்னா அந்த மரங்களுக்கு கனி தேவை கிடையாது, அது மற்றவங்களுக்கு தான் அந்த கனி தேவைப்படும். அதுதான் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக காணப்படும். ஒரு வேர் லவ் இஸ் காட் இஸ் சொல்லி லியோ டால்ஸ்டாய் என்பவர் எழுதிய ஒரு சிறுகதை உண்டு. ஒருவேளை அநேகருக்கு தெரிஞ்சிருக்கும், உங்க பள்ளியில கூட நீங்க படித்திருப்பீங்க. அத வேகமா சொல்லிடுறேன். மார்ட்டின் அப்படிங்கிற ஒரு செருப்பு தைக்கிற ஒரு தொழிலாளி இருந்தாரு. அந்த மார்ட்டின், அவருக்கு மனைவியும் 7 பிள்ளைகளும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க, சந்தோஷமான குடும்பம். ஆனா அங்க ஒரு கொள்ளை நோய் வந்ததுனால அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் ஒவ்வொருவராக இறந்து போறாங்க. கடைசி பையனும் மார்ட்டினும் மட்டும்தான் இருக்கிறாங்க. அப்ப அந்த மார்ட்டினுக்கு உலகமே அந்த பையன் தான். அவரால் அது பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் அவர் கதை சொல்லி 2 பேரும் சிரிக்கிற சத்தம் கேட்கும். ரொம்ப சந்தோஷமா அவங்க இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் திடீரென்று அந்த பையனுக்கும் ஒரு வியாதி அவனும் இறந்து விடுகிறான். அப்போ இந்த மார்ட்டின் ஒரு பித்து பிடித்தவன் போல மாறி விடுகிறார். திடீர்னு பக்கத்துல உள்ளவங்களுக்கெல்லாம் அவர் சிரிக்கிற சத்தம் கேட்கும், திடீர்னு அவர் ஓன்னு அழுகிற சத்தம் கேட்கும். அப்படி ரொம்ப பரிதாபமாக இருந்தார். ஒரு சமயம் ஒரு ஊழியக்காரர் அவருடைய வீட்டுக்கு வந்தார். அப்போ மார்ட்டின் சொன்னாரு, நான் ஏன் இந்த உலகத்துல இருக்கிறேன், நான் இந்த உலகத்தை இருக்கவே கூடாது, நான் செத்து போகணும் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொன்னாரு, தேவன் நம்மளை நமக்காக நம்ம இந்த வாழ்வதற்காக இந்த உலகத்துல வைக்கல, நம்ம மற்றவருக்கு நம்ம பிரயோஜனமா இருக்கணும்னா வச்சிருக்கிறாருன்னு சொல்லி ஒரு வேத புத்தகத்தை அவருடைய கரத்துல கொடுத்து, இதை நீங்க வாசிங்க, உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும், ஆறுதல் கிடைக்கும்னு சொல்லிட்டு போனாரு. இந்த மார்ட்டின் இந்த வேத புத்தகத்தை வாசிக்க வாசிக்க அவருடைய உள்ளத்துல அப்படி ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம். சோ அவர் மறுபடியுமாக தன்னுடைய தொழிலை ஆரம்பித்து, அவர் ரொம்ப உண்மையாக வேலை செய்யறதுனால எல்லாரும் அவர் ஷூஸ் அவர்கிட்ட தான் கொடுப்பாங்களாம். அப்ப ஒவ்வொரு நாளும் காலையிலேயே அவர் ஜெபித்து வேதத்தை வாசித்து ஜெபிக்கவும், படுக்கும் பொழுது வேதத்தை வாசித்து ஜெபித்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். ஒரு நாள் அவர் இரவு வேளையில அவர் படுக்கை செல்வதற்கு முன்னதாக ஜெபிக்கும் பொழுது அவர் ஒரு நல்ல சத்தம் கேட்டது, மார்ட்டின் மார்ட்டின், நாளைக்கு நான் உன் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவருக்கு ஒரே சந்தோஷம், ஆண்டவரே நீங்க நாளைக்கு என் வீட்டுக்கு வர்றீங்களா? ரொம்ப சந்தோஷமா படுத்து தூங்கிச்சு. அடுத்த நாள் எழும்பி ரெடியா எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எல்லாம் சமையல் எல்லாம் செய்து அந்த ஜன்னல் அருகே தான் உட்கார்ந்து அவர் வேலை செய்வாரு. அதுல உட்கார்ந்து வேலை செய்து எட்டி பார்த்துக்கிட்டே இருக்காரு, இப்போ ஜீசஸ் வருவாரு ஜீசஸ் வருவாருன்னு சொல்லி. அப்ப திடீர்னு அவர் வெளியே பார்க்கும் பொழுது ஒரு ஓல்டு மேன், ஒரு வயதான மனிதர், அந்த இதுல அவங்களுக்கு ஐஸ் ஆயிரும் இல்லையா, ஸ்னோவெல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருக்கிறாரு. ரொம்ப குளிரான நேரம், அவரால முடியல, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்த்து இவர் போய், பெரியவரே கொஞ்சம் உள்ள வாங்க, ஒரு டீ கப் நல்லா சூடா குடிச்சிட்டு அப்புறம் போய் வேலை செய்யுங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா உள்ள வருவாரு. இவர் நல்லா அவருக்கு டீ கொடுப்பாரு. அவர் குடிக்கும் பொழுது இயேசுவை பத்தி நல்லா சொல்லுவாரு. அப்ப அவர் வாசல்ல பார்த்துட்டே இருப்பாரு. அப்ப கேட்பாரு, யார் எதிர்பார்த்தீங்களா? ஆமா, அன்னைக்கு எனக்கு வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வர்றாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப ரொம்ப சந்தோஷமா அவர் குடிச்சிட்டு அவர் போயிடுறாரு. திரும்பியும் அவர் தயித்து கொண்ட வேலையை செய்து கொண்டே பார்த்துட்டே இருக்காரு, ஜீசஸ் வாரேன் நாங்களே வரலையே சொல்லிட்டு. அப்போ ஒரு இளம் பெண் ஒரு குழந்தை ரொம்ப அழுது, அந்த பேபி பயங்கரமா அழுது, அது பயங்கர குளிர், அவளுக்கு அந்த சரியான ஒரு கம்பளி ஆடை கிடையாது, அந்த குழந்தைக்கு பால் இல்லை, அதனால அது ரொம்ப அழுதுகிட்டு இருக்கு. உடனே இவர் போய், மகளே நீ வா உள்ளவான்னு சொல்லி அவர் அவளுக்கு அந்த குழந்தைய வாங்கி கொண்டு அவளுக்கு சாப்பிட கொடுத்து, அப்போ அவட்ட கேட்கும் பொழுது அவர் சொல்றா, என்னுடைய கணவர் ஒரு போர் வீரன், அவர் போன பிறகு அவர்கிட்ட இருந்து எனக்கு செய்தி வரவே இல்லை, நான் வீட்டுல வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஆனா குழந்தை வயிற்றுல இருந்தனால வேலைக்கு என்ன
அனுப்பி விட்டுட்டாங்க. கையில காசு கிடையாது. இருந்துற ஒரே ஷாலை நான் அடகு வைத்துதான் சாப்பிட்டேன். இப்ப சாப்பிடுறதுக்கு சாப்பிடல, அதனாலதான் குழந்தை அப்படி அழுதுனோன்னு, நீ நல்லா சாப்பிடுமான்னு சொல்லிட்டு தன்னுடைய குழந்தைகள்ட்ட வைத்திருந்த ஒரு பெட்டியில வைத்திருந்தாரு. அந்த உலன் இதெல்லாம் கம்பளி ஆடைகள் எல்லாம் அவட்ட கொடுத்து அவளுக்கு பணத்தையும் கொடுத்து நீ அந்த ஷாலை மீட்டு கொள்ளுன்னு சொல்லி அவளை அனுப்புறாரு. அவன் போயிடுறா. திரும்பியும் உட்கார்ந்து வேலையை பார்க்கிறாரு. இன்னைக்கு வாரேன்னு சொன்னாரு, ஜீசஸ் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு அம்மா வந்து ஆப்பிள் வித்துட்டு இருக்கிறாங்க. தலையில ஒரு கூடையில ஆப்பிள் இருக்குது, இன்னொரு கையில அவங்க விறக சுமக்க முடியாம சுமந்துட்டு வர்றவங்க கீழே அந்த மாத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த கூடையை கீழே வைக்கும் போது ஒரு சின்ன பையன் ஓடி அந்த பழத்தை தூக்கிட்டு ஓடிடுவான். உடனே இந்த அம்மா பின்னாலேயே போய் அவளை அடிக்க போவாங்க. இவர் ஓடியே போய் ரெண்டு பேரையும் சமாதானம் பண்ணுவாங்க. அந்த அம்மாட்டையும் சொல்லுவாங்க, ஐயப்பா அவன் வயிறு பசியில எடுத்திருப்பான், நான் அதுக்குள்ள காசு உங்களுக்கு தந்துடுறேன், உங்களுக்கும் பேர பிள்ளைங்க இருக்கலாமா, நான் அவர்கிட்டயும் பேசிட்டு அந்த பையன்ட்டையும் நீ தப்புப்பா, நீ திருடக்கூடாது, நீ மன்னிப்பு கேளுன்னு சொல்லி கேட்ட உடனே அதுக்கப்புறம் இவனும் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா, இவன் அந்த சின்ன பையன் அவங்க விறக தூக்கிட்டு போவான். அவங்க சந்தோஷமா பேசிட்டு போவாங்க. ஈவினிங் ஆயிரும். இவர் வந்து உட்காந்துட்டு ஜீசஸ் வரவே இல்லை சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு படுக்கும் போது, ஜீசஸ் நான் அன்னைக்கு ரொம்ப உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணேன், நீங்க வரவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, மார்ட்டின் நான் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தேன், 3 முறை வந்தேன் அப்படின்னு அவருக்கு அந்த காட்சி வருது. முதல்ல அந்த ஓல்டு மேன் இவரு கொடுத்தாரு இல்லையா, அப்புறம் அந்த இளம் பெண்ணும் அந்த குழந்தையும், 3வது அந்த ஆப்பிள் உமனும். அப்பதான் அவருக்கு தெரியுது, அதாவது இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அப்போ நம்ம வந்து ஆண்டவருக்கு எப்படி ஊழியம் செய்யறோம்? ஆண்டவர் நியாயத்திற்கு நாளிலேயும் கூட வலதுபுறத்துல இருக்கிறவங்களை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, நான் வந்து பசியா இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீங்க, நான் காவலில் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீங்க, நான் வியாதியா இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க, நான் வஸ்திரம் இல்லாம இருந்தேன், வஸ்திரம் தந்தீங்க. ஆனா சபிக்கப்பட்டவர்கள் நீங்க இந்த காரியங்கள் எல்லாம் செய்யலன்னு சொன்னாரு. அப்ப நல்லா யோசித்து பாருங்க, நம்ம நற்கிரியைகளை செய்யறவர்களாக கஷ்டப்படுகிறவங்களுடைய கஷ்டத்தை நம்ம பார்க்கிறோமா, அல்லது நம்ம ஒரு வட்டம் போட்டு நான் என்னுடைய குடும்பம் என்று சொல்லி நம்ம இருக்கிறோமா? யோசிச்சு பார்ப்போம். நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக, நம்மை விட கஷ்டப்படுகிறவர்களுக்காக, ஒருவேளை அந்த மாதிரி நிறுவனங்கள் செய்யும் பொழுது அவர்களுக்கு நம்ம செய்யற உதவிகள், நம்மளால செய்ய முடிந்த உதவிகள், அப்பேற்பட்ட மக்கள் மீது நமக்கு மனதுருக்கம் இருந்து நம்ம அவங்களுக்கு ஊழியம் செய்யும் பொழுது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். அப்பொழுது நம்ம ஆண்டவரை உண்மையாகவே தொழுது கொள்கிறவர்களாக இருக்கிறோம். 3வது சொன்னேன், பை சப்மிட்டிங். ஏன்னா நாம் வந்து கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமா இருக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு சப்மிட் பண்ணணும்னா அவருடைய சித்தத்துக்கு என்று நம்மை முற்றிலுமாக ஒப்புவிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் நம்மை சிருஷ்டித்தவர், நம்ம சிருஷ்டிகள், அவர் நமக்கு பிதா, நாம் அவருடைய பிள்ளைகள், அவரு மெய்ப்பன், நம்ம மந்தைகள், அவரு குயவன், நம்ம களிமண். ஆகையினால நம்முடைய சரீரத்தையும் நம்ம ஒப்புவிக்கணும்னு சொல்லி ரோமர் 12:1 நம்ம வாசிக்கிறோம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம சரீரங்களை ஆண்டவருடைய கருத்துல நம்ம ஒப்புவிக்கணும். அதே மாதிரி ஆத்மாவை ஒப்புவிக்க வேண்டும். 1 பேதுரு 4:19 ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடன வைக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்மாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகி அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். நம்ம சரீரத்தின் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவருடைய கரத்துல நம்ம ஒப்புவிக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கென்று ஒரு வாழ்க்கையை ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார், ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகிறார். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம பெற்று அதுல திருப்தியாக இருக்க வேண்டும். அநேக வேளைகள்ல நம்ம என்ன செய்வோம்னா, மற்றவர்களை பார்த்து அவங்களோடு ஒப்பிட்டு கொண்டு, ஐயோ அவங்களுக்கு எல்லாம் அவங்க நல்லா இருக்கிறாங்களே, இவங்களுக்கு இந்த கஷ்டமே இல்லையே, ஆனா எனக்கு தானே இந்த கஷ்டங்கள் இருக்குது, எனக்கு தானே ஒன்றும் இல்லை என்று சொல்லி நமக்கு இல்லாத காரியங்களே நம்ம யோசித்து நம்ம ஆண்டவரை வேதனைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். அவைகளுக்காக ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டும். இந்த மாதிரி இந்த சார்ல்ஸ் கவுமன்ங்கிற அந்த ஸ்ட்ரீம்ஸ் இந்த டெசர்ட்ல எழுதியிருக்காங்க. இதே மாதிரிதான் ஒரு அம்மா வந்து ஆண்டவர்கிட்ட ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணாங்களாம். ஆண்டவரே எனக்கு தான் ரொம்ப பாடுகள், நான் எல்லாம் பாக்குறேன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறேன், என்னுடைய குடும்பத்துல உள்ளவங்களை பாக்குறேன், எனக்கு இருக்கிற பிரச்சனைகள் யாருக்குமே இல்லை, எனக்கு ஒரு பெரிய கனமான சிலுவையை நீங்க தந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு படுக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சான். அதுல ஒரு ரூம்ல வந்து நிறைய விதவிதமான சிலுவைகள் இருக்கிறதாம். அதை பார்க்கும் பொழுது ஒரு சிலுவை எல்லாம் ரொம்ப அழகா விலையேற பெற்ற கற்களால அது அலங்கரிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லி அதை தூக்குறாங்க.
அது பயங்கர வெயிட்டா இருக்குது, அவங்களால தூக்க முடியல, உடனே அதை கீழே போட்டுறாங்க. இன்னொரு சிலுவை பாக்குறாங்க, அழகான பூக்களால ரொம்ப அழகா அலங்கரிக்கப்பட்டிருக்கு. ஓ, இதை தூக்கலாம்னு சொல்லி அதை தூக்குனாங்க. அதுல உள்ள முள்ளெல்லாம் குத்தி அதையும் அவங்களால தூக்க முடியல. ஒரு சாதாரணமான ஒரு பிளெயினா ஒரு கிராஸ் இருந்துச்சு, அந்த சிலுவையை தூக்கும் போது அவங்களுக்கு அது லகுவாக இருந்தது. அப்போ முழித்த உடனேதான் அவங்களுக்கு தெரிந்தது, ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமாக, நான் உனக்கு கொடுத்த சிலுவை தான் உன்னால சுமக்க முடியும். நம்முடைய திராணிக்கு மிகுதியான சோதனைகளை ஆண்டவர் கொடுப்பதே இல்லை. நம்ம திராணிக்கு தக்க காரியங்களை அவர் கொடுக்கிறபடினால் நம்ம ஆண்டவருடைய கரத்துல எல்லாவற்றையும் ஒப்புவிக்க வேண்டும். உன்னுடைய வழியை நீங்க கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் சொல்லி சங்கீதம் 37 வாசிக்கிறோம். அது மாதிரி நம்முடைய செய்கைகளை ஆண்டவருக்கு நம்ம ஒப்புவிக்க வேண்டும். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கர்த்தரை நம்ம ஒப்புவித்து விட்டு, ஆண்டவரை நீர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம், நீர் எனக்கு கொடுத்திருக்கிற மனைவி பிள்ளைகளுக்காக, நீர் எனக்கு கொடுத்திருக்கிற கணவன் பிள்ளைகளுக்காக, நீர் எனக்கு கொடுத்திருக்கிற எல்லா பெற்றோருக்காக, மாமனார் மாமியாருக்காக, ஒவ்வொருவருக்காக நம்ம நன்றி செலுத்தணும். நம்ம இடத்துல கசப்பான வேர் வரவே கூடாது. எல்லாவற்றிற்காகவும் எத்தனையோ பேர் எவ்வளவோ நம்மளை விட கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க இல்லையா? அதான் சைனீஸ் ப்ராபர்ப்ல சொல்லுவாங்க, I complained because I had no shoes until I saw a man who had no feet. ஒருத்தன் வந்து எனக்கு ஷூ இல்லன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தானா. அப்போ அவன் போகும்பொழுது ஒரு மனிதனை பார்த்தான், அவனுக்கு கால்களே இல்லை. அதுக்கப்புறம் நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை அப்படிங்கிறான். சோ நம்மளை விட கஷ்டப்படுறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. நமக்கு ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வாதங்கள் கொடுத்திருக்கிறாரு. அவைகள் எல்லாவற்றிற்காகவும் நம்ம ஆண்டவரை ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்கும் பொழுதுதான் நம்ம ஆண்டவரத்துல முழுமையாக நம்ம சப்மிட் பண்றோம். ஆண்டவருடைய சித்தத்துக்கு என்று ஒப்புவிக்கும் பொழுது ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துறவர்களாக வாழ முடியும். 4வது சொன்னேன், பை சாக்ரிஃபைசிங். ஏன்னா ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். எபிரேயர் 13:15 ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதவிகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவும். நம்ம வந்து எப்பொழுதும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயிலுக்கு என்று சங்கீதக்காரன் சொல்றாரு இல்லையா? அப்ப எந்த கிஃப்ட் தேங்க்ஸ் இன் ஆல் சர்கம்ஸ்டான்சஸ் ஒன்று தெசலோனிக்கேயர்லயும் சொல்லப்பட்டிருக்குது 4:18. ஆண்டவரை எக்காலத்துல என்ன செய்யணும்? ஸ்தோத்தரிக்க வேண்டும். எல்லாவற்றிலேயும் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். இதுவே தேவனுடைய இயேசு கிறிஸ்துவை மூலமாய் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று சொல்லி 1 தெசலோனிக்கேயர்லயும் வாசிக்கிறோம். எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்த முடியுமா நீங்க கேட்கலாம். முடியும். யோபு பக்தன் சொன்னார் இல்லையா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லா காரியங்களுக்காக, இல்லாத காரியங்களுக்காக ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் வந்து ரோமர் 8:28 சொன்னபடி அந்தியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட உள்ளாய் தேவனிடத்தில் அன்பு புரிகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எல்லாம் நமக்கு. அப்போ நமக்கு ஒருவேளை குறைவுகள் இருந்தாலும் அதற்காக ஸ்தோத்திரம். ஏற்ற வேளையில அவருடைய வேலைக்காக நம்ம காத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எல்லாவற்றையும் அதன் காலத்துல நேர்த்தியாக செய்து முடிக்கிற தேவன். அப்போ நம்ம அதற்காக நம்ம ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்ம அந்த ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அது மாதிரி நீதியின் பலின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 4:5 நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நீதியின் பலி என்பது மார்க் 10:33 நம்ம வாசிக்கிறோம். அதாவது இயேசு கிறிஸ்து வந்து அந்த ராஜரீக பிரமாணம் சொன்னார் இல்லையா? அதாவது அந்த 10 கட்டளைகளை சுருக்கி உன் முழு இதயத்தோடும், முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுமே என்னது சர்வாங்க தகன பலிகளை பார்க்கிலும் முக்கியமாய் இருக்கிறதுன்னு சொல்லி மார்க் 10:33 இயேசு சொன்னார். ஆண்டவரை முழுமையாக நேசிக்கணும். நம்ம நேசிக்கிறது போல இதுதான் நீதியின் பலி. ஆண்டவரை நம்ம முழுமையாக நேசித்தால் நிச்சயமாக மற்றவர்களை நேசிக்க முடியும். அந்த அன்பு இல்லைன்னா நம்ம மற்றவங்களிடத்துல அன்பு செலுத்தவே முடியாது. அப்ப நம்ம மற்றவரிடத்துல ஏதாவது கசப்பான காரியங்கள் நம்ம இடத்துல காணப்படுமானால், கசப்பான வேர் முளைத்தெழுமானால் நம்ம ஆண்டவரிடத்துல முதலாவது அதை கேட்டு நம்ம அதை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்ம வந்து யார் மேலேயே நம்ம கசப்பான காரியங்கள் நம்ம வைக்கவே கூடாது.
இல்லையா? இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு வந்து சொல்லி கொடுத்த காரியங்கள் எல்லாம் அந்த காலத்துல அவன் நியாயப்பிரமாணம் வெளிப்பிரகாரமாக அந்த கட்டளைகளை பின்பற்றினா போக நினைச்சாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து வந்து நம்ம உள்ளான பரிசுத்தத்தை தான் அவரு எதிர்பார்த்தார் இல்லையா? ஒரு ஸ்திரீயை வந்து இச்சையோடு பார்க்கிறவன் விபசாரம் செய்கிறவன், கொலை செய்யாதிருப்பாயாகன்னு சொல்லப்பட்டிருக்கு. நீ உன்னுடைய சகோதரன் மேல கோபித்தாலே அது கொலைக்கு ஈக்குவல் தான். அப்ப நம்ம எவ்வளவு கோவப்படுறோம், நீ மூடனேன்னு சொன்னீங்கன்னா எரிய நரகத்துக்கு. சோ அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தா ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம அந்த உள்ளான பரிசுத்தம் நம்மத்துல காணப்படணும். கசப்பான வேறு வராதபடி மற்றவர்களை நம்ம நேசிக்கணும். அதுதான் நீதியின் பலி. இன்னும் தான தர்ம பலி எபிரேயர் 13:16 அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ண மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். இந்த பலிகளை எல்லாம் நம்ம ஆண்டவருக்கு செலுத்தும் பொழுது ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலி, ஆண்டவருக்கு அந்த நீதியின் பலி, அப்புறம் நறுங்குண்ட இருதயத்தோடு அவருடைய சமூகத்துல வருகிறத ஆண்டவர் விரும்புகிறார். சங்கீதம் 51:17 தேவனை கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். ஆண்டவர் எவ்வளவு பரிசுத்தமான, அவருடைய சமூகத்துல போகும் பொழுது நம்ம வந்து எவ்வளவு பாவிகள் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ நம்முடைய இருதயம் நொறுக்கப்பட்டவர்களாக ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம வர முடியும், நம்ம சரிப்படுத்திக் கொள்ள முடியும், ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த முடியும். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் வண்ணமாக இருக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு இந்த நாளில கொடுத்த இந்த காரியங்களை நம்ம மனதுல வைத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம். நேசிக்கிறீங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான சங்கீதத்தின் மூலமாக நீங்கள் எங்களுக்கு எப்படி நாங்கள் உண்மை மகிமைப்படுத்த முடியும், எப்படி நாங்கள் உண்மை தொழுது கொள்ள முடியும், எப்படி எங்க வாழ்க்கையின் மூலமாக எங்களுடைய உண்மை நாங்கள் தொழுது கொள்ள முடியும் என்பதை நாங்கள் இந்த நாளில நாங்கள் கற்றுக்கொண்டோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் நம்முடைய பாடல்களை பாடும் பொழுது ஆவியோடு கருத்தோடு பாட நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. நாங்கள் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக, அன்பினாலே நாங்கள் பிறருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக, கஷ்டப்படுகிறவங்க கர்த்தாவே, வியாதிப்பட்டவங்க, தனிமையில இருக்கிறவங்க, இவங்களுக்கு நாங்க போய் கர்த்தாவே ஆறுதலான காரியங்களை நாங்கள் சொல்லி வர, எங்களால் ஆய்ந்த உதவிகளை நாங்கள் செய்யத்தக்கதாக நீங்க எங்களுக்கு உதவி செய்வதாக கெஞ்சுகிறோம் அப்பா. நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த நல் வாழ்க்கையில கர்த்தாவை நாங்கள் திருப்தி உள்ளவர்களாக, எப்பொழுதும் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உம்முடைய சித்தத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறவர்களாக ஜீவிக்க நீங்க உதவி செய்யுங்கப்பா. கர்த்தாவை நாங்கள் எப்பொழுது ஸ்தோத்திர பலியை ஏறெடுக்கிறவர்களாக, அந்த நீதியின் பலியை ஏறெடுக்கிறவர்கள், உண்மை நேசித்து மற்றவர்களை நேசிக்கத்தக்கதாக, தான தர்மம் செய்கிறவர்களாக, நறுங்குண்ட இதயத்தோடு உடைய சமூகத்துல வருகிறவர்களாக தேவனுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி காண்பிக்க, உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த, மற்றவர்களை உம்மிடத்துல நாங்கள் வழிநடத்த எங்களுக்கு உதவி செய்வடமா கெஞ்சுகிறோம் அப்பா. இந்த இடத்துல கூடியிருக்கிற முதல் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக அடையாள நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவரையும் தனித்தனியாக குடும்பமாக நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சுகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தில் நீங்க தலைவராக இருங்கப்பா. குடும்பங்களில பிரச்சனைகள் உண்டு, குடும்பங்களில கண்ணீர் கவலைகள் உண்டு, குடும்பங்களில வியாதிகள் உண்டு, வறுமைகள் உண்டு, கடன் பாரங்கள் உண்டு கர்த்தாவே. எல்லா தேவைகளையும் கர்த்தாவே நீங்க சந்திக்கிற தேவனாக இருக்கிறபடினால் இந்த நாளில தங்களை முழுமையாக உடைய சமூகத்திலே அவங்க அர்ப்பணித்து, ஆவி ஆத்மா சரீரத்தை உடைய கரத்துல அர்ப்பணித்து உடைய சித்தத்துக்கு என்று தங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்க ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்வன மாதிரி கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. எங்களை குடும்பத்தின் பிள்ளைகள் எல்லாரையும் நம்மளுடைய சமூகத்துல நினைக்கிற வர தடைப்பட்ட பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு மாமா குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நம்மளுடைய சமூகத்துல வைக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிங்க. வயதான நிலையில இருக்கிற பிள்ளைகளா எங்களை நீங்க கண்ணோக்குங்க அப்பா. தேவக்கிருபைக்காக, தாயமா அண்ணிக்காக ஜெபிக்கிறோம். ஜாஷ்வா அத்தானுக்காக, ஜாஸ்லின் அத்தானுக்காக, அடியாளுக்காக கர்த்தாவே என்ன நோக்கத்தோடு இந்த உலகத்துல வைத்திருக்கிறீரோ அந்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறவர்களாக நீங்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா கெஞ்சுகிறோம். மற்ற குடும்பத்தின் பிள்ளைகளப்பா, 4 தலைமுறையினர் உண்டப்பா. ஒவ்வொரு தலைமுறையிலும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். நீ யாரெல்லாம் உண்மை ஏற்றுக்கொள்ளவில்லையோ ஒவ்வொருவருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். உமக்குள்ளான அந்த சந்தோஷத்தின் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். உடைய வேத வசனங்களை வாசிக்க சின்ன பிள்ளைகளுக்கும் வாலிப பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கணும்ப்பா. பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுகிற வழியிலே நடத்தப்பட வேண்டும் தகப்பனே. கர்த்தாவே, அப்பேற்பட்ட ஞானத்தை நீங்க பெற்றோர்களுக்கு தாருங்க சுவாமி. வாலிப பிள்ளைகளும் எல்லா வயதின் பாவங்களுக்கும் விக்கினங்களுக்கும் விலகி காக்கப்படணும் ராஜா. கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. ஒருவராவது வழித்தவரை சென்று விடாதபடி எங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகள் எல்லாருமே ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. சரீர சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தாவே நீங்க காயப்பட்ட கரத்தை நீட்டி பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாருங்க.
குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குற தேவன் ஏற்ற வேளையில நிறைவான ஆசீர்வாதங்களை கட்டளையிடணுமா கெஞ்சுகிறோம். வியாதியினால சுகவீன பலவீனத்தினால பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு உடைய காயப்பட்ட கரத்தை நீட்டி நல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும் கிருபைகளையும் தந்து நீங்க வழிநடத்த விடமாறு கெஞ்சுகிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்புவிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நீரே ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். எல்லாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு